அனைவருக்கும் வணக்கம். தம்பி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5வது யூனிட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் 5வது யூனிட் ட்ரில்லிங் மிஷின்ஸ். போன கிளாஸில் ட்ரில்லிங் மிஷின்ஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரில்ஸ், அதாவது எத்தனை வகையான ட்ரில்ஸ் இருக்குதுன்னு சொல்லி, ஃப்ளாட் ட்ரில்லு, ஸ்ட்ரைட் ஃப்ளூட்டட் ட்ரில்லு, ட்விஸ்ட் ட்ரில்லு, ஆயில் டியூப் ட்ரில்லு, சென்ட்ரு ட்ரில் அப்படின்ட்டு 5 வகையான ட்ரில்லிங் மிஷினில் பயன்படக்கூடிய ட்ரில்ஸ் டூல்ஸ் அண்ட் ட்ரில்லிங் டூல் இருக்குன்றதை பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து அதோட கண்டினியூஷனாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ட்விஸ்ட் ட்ரில் நாமன்க்ளச்சர். ஸோ ட்விஸ்ட் ட்ரில் நாமன்க்ளச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த ட்ரில்லில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றத. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 12 பாகங்கள் அதில் நம்ம பார்த்தோம். சாங்க்கு, நெக்கு, டேங்கு, பாடி, மார்ஜின் ஆர் லேண்ட், ஃப்ளூட், ஹீல், பாயிண்ட் ஆங்கிள், ஃப்ளாங்க்கு, ஃபேஸு, ட்ரில் ஆங்கிள்ஸில் சிசலேஜ் ஆங்கிள், ஹெலிக்ஸ் ஆர் ரேக் ஆங்கிள், பாயிண்ட் ஆங்கிள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது எல்லாமே நமக்கு இந்த டயக்ராம்ஸில் வச்சு நம்ம எல்லாமே போன கிளாஸில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் நாமன்க்ளச்சர். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின்ஸ். ஸோ ட்ரில்லிங் மிஷின்ஸில் ஒரு 7 வகையான ட்ரில்லிங் மிஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின், சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின், அப்ரைட் ட்ரில்லிங் மிஷின், ரேடியல் ட்ரில்லிங் மிஷின், கேங் ட்ரில்லிங் மிஷின், மல்டிபிள் ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின், டீப் ஹோல் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்ட்டு நம்ம 7 வகையான ட்ரில்லிங் மிஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம், ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு போன கிளாஸில் போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்றது என்ன அப்படின்னா, கைக்கு அடக்கமாக சின்னதாக இருக்கக்கூடிய ட்ரில்லிங் மிஷின் போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின்னு சொல்கிறோம். இதை எங்கே வேணாலும் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல இதை வச்சு ஆப்ரேட் பண்ணி துளையிடலாம். ஸோ ஹோலை உண்டாக்கலாம். ஸோ கடினமான பொருட்கள் இருக்குன்னா அதை தூக்கி நம்ம மிஷினில் வச்சு ட்ரில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு கூட நம்ம கொண்டு போய் வெயிட்டாக இருக்கிற பொருள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் ஈஸியாக நம்ம ட்ரில் பண்ணிடலாம். ஓகே, அதுதான் போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷின்னு சொல்கிறோம். அதாவது ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷின் சொல்லுவோம். சின்னதாக கை கடக்கமாக கையை வச்சு நம்மளால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து 2வது வகை பார்த்தோம்னா சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின். ஸோ சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷினில் நம்ம படத்தில் கொடுத்துருக்கிறது பெஞ்ச் டைப் சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே கிராஸ் புள்ளி இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ அடுத்து மேலே பெல்ட்டு, அடுத்து ரைட் சைடில் மோட்டாரு, இடது பக்கத்தில் திருப்பி அதே மாதிரி ஸ்பிண்டிலு, டேபிள், வலது பக்கத்தில் காலம், கீழே பேஸ். இது எல்லாமே இந்த பெஞ்ச் டைப் ட்ரில்லிங் மிஷின் சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷினில் இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன இருக்குன்றத இந்த படத்தில் நமக்கு காட்டியிருக்கு. ஸோ ஒர்க் பீஸில் துல்லியமாக வேலை செய்யக்கூடிய சிறிய ட்ரில்லிங் மிஷினானது சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஒர்க் பீஸில் நல்லா துல்லியமாக நம்ம வேலை செய்யக்கூடிய சிறிய வகை ட்ரில்லிங் மிஷினை சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின்னு சொல்கிறோம். இந்த ட்ரில்லிங் மிஷினை பெஞ்ச் மேலே பொருத்தி ஜாபில் ட்ரில் செய்ய பயன்படுத்துறதுனால இதை பெஞ்ச் டைப் ட்ரில்லிங் மிஷின்னு சொல்லியும் நம்ம அழைக்கிறோம். ஸோ அதுதான் நம்ம இந்த பேரை சொல்ல காரணம். ஸோ அடுத்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு வெர்டிக்கல் காலம், ஸோ செங்குத்தான் நிற்கிற மாதிரி கீழே பேஸ் மேலே ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலேயும் கீழேயும் நகர்ற மாதிரி பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அதோடு அந்த காலத்தை சுற்றி சுழலக்கூடிய வகையிலையும் இந்த டேபிளானது பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ 360 டிகிரி இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலமானது டேபிள், ஸ்பிண்டிலு, மோட்டாரு, டிரைவிங் மெக்கானிசம், இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே தாங்கிக்கிட்டு நிற்கிது. ஸோ டேபிள் மேலே ஒர்க் ஹோல்டிங் டிவைஸை வச்சு நம்ம டீ ஸ்லாட்டில் மூலம் வெட்டப்பட்டிருக்கோம். ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பீஸை பிடிச்சிக்கிறோம். மோட்டார் ஸ்பிண்டிலோ புள்ளிகள்னால் வி பெல்ட் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்பிண்டில் ரேக் அண்ட் பினியான் மூலம் மேலும் கீழும் நகரக்கூடிய வகையில் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம கையினால் ஃபீட் மூமெண்ட் கொடுத்து 1.5 mmலேருந்து 15 mm வரைக்கும் டயாமீட்டர், அதாவது விட்டமுள்ள அளவுள்ள துளைகளை நம்மளால் எளிதில் துளையிட முடியும். ஸோ இதில் ஆப்ரேட்டரு அவங்க கையினால் ஃபீடு கொடுக்கும்போது அந்த ட்ரில்லு மூவ் ஆகக்கூடிய வைப்ரேஷன், அந்த அதிர்வு, இதெல்லாம் அந்த மூவ் ஆகக்கூடியதெல்லாம் அவர் கையினால் உணரப்படும். ஸோ அதனால் இதை சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஸோ பெஞ்ச் மேலே வச்சு நம்ம பண்ணுறதுனால அதை பெஞ்ச் டைப்னு சொன்னோம். அந்த சென்சிட்டிவ்ன்றதுக்கு என்ன அப்படின்னா, கையினால் நம்ம ஃபீடு கொடுக்கும்போது அதோட அந்த அதிர்வு மற்றபடி அந்த வேலை எதுறது நம்ம கை உணர முடியும். ஸோ அதனால் அதை சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வகை ட்ரில்லிங் மிஷின் ஹெவி டியூட்டி மிஷின் அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பயன்படுத்தி 25 mm டெப்த்து வரைக்கும், ஆழம் வரைக்கும் நம்மளால் துளையிட முடியும். இதில்
பெல்ட் மூலமாக அல்லது கியர் மூலமாக ஸ்பிண்டில் ஆனது இயக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக் ஃபீடு இதில் கொடுத்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா கீழே இருக்கிற பேஸ்ன்றது அடிப்பக்கம் தாங்கக்கூடிய பகுதி. இந்த பேஸ் வந்து தரையில் அல்லது பெஞ்ச் மேலே பொருத்தப்பட்டிருக்கும். இதில் நமக்கு காலம் அதை சார்ந்த மற்ற பாகங்கள் எல்லாமே அது மேலே பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ பேஸ் மேலே மேல் பாகம் வந்து நல்லா பேஸோட மேல் பாகம் நல்லா மிஷினிங் செய்யப்பட்டு பெரிய ஒர்க் பீஸில் பிடிப்பதற்கு டீ ஸ்லாட்டுகளும் இதில் இருக்கும். அடுத்து ரெண்டாவது காலம். ஸோ காலம் அப்படின்றது பேஸ் மேலே செங்குத்தாக அமைக்கப்பட்டிருக்கிற பார்ட் வந்து நம்ம காலம்னு சொல்கிறோம். ஸோ இது ஒர்க் டேபிள் மற்றும் ஸ்பிண்டில் ஹெட் ஆகியவற்றை தாங்கி பிடித்திருக்கும். ஸோ இதோட உருவ அமைப்பு உருளை வடிவமாக இருக்கிறதுனால இதை ரவுண்ட் காலம் டைப் அல்லது பில்லர் டைப் மிஷின் அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்கிறோம். அதே செவ்வக வடிவத்தில் இருந்துச்சுன்னா பாக்ஸ் காலம் டைப் ட்ரில்லிங் மிஷின்னும் நம்மளால் அழைக்கப்படுது. அடுத்து பார்த்தோம்னா மேலே இருக்கக்கூடிய டேபிள். ஒர்க் ஹோல்டிங் டிவைஸை பிடிக்கிறதுக்காக டீ ஸ்லாட் வெட்டப்பட்ட வட்ட வடிவ அல்லது செவ்வக வடிவ அமைப்பு டேபிளானது இந்த காலத்தில் நமக்கு இணைக்கப்பட்டிருக்கும். டேபிளை காலத்தில் மேலும் கீழும் நகர்த்தலாம். அதே நேரத்தில் காலத்தில் ரேடியலாகவும் 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணியும் நம்மளால் இந்த டேபிளை என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு எல்லா பக்கமும் நம்மளால் திருப்பி அந்த எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல டேபிளை நிலையாக வச்சு கிளாம்ப் பண்ண முடியும். அடுத்து ஸ்பிண்டில் ஹெட். மேலே இருக்கிற ஸ்பிண்டில் ஹெட். ஸோ ஸ்பிண்டில் ஹெட் ஆனது காலத்தோட மேல் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. டிரைவிங் மோட்டார் மற்றும் ஃபீடு மெக்கானிசம் இந்த ஸ்பிண்டில் ஹெட்டில் நமக்கு இருக்குது. துளையிட வேண்டிய இடத்துல ட்ரில்லை வேகமாக கொண்டு போகவும் ரிட்டர்ன் செய்யவும் வசதி உள்ளது. ஸ்பிண்டிலோட கீழ் முனையில் ட்ரில் பிட்டை நம்ம பிடிக்கிறதுக்காக மோர்ஸ் டேப்பர் அப்படின்ற பகுதி கீழ்ப்பகுதியில் இருக்குது. ஸோ இது எல்லாம் நமக்கு பெஞ்ச் டைப் சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு, அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன எதுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ரைட்டா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் நன்மைகள் என்ன அப்படின்னா, மெஷின் வந்து தரையில் பொருத்தப்பட்டிருக்கனால ஹெவி கட் கொடுத்து ட்ரில் செய்யலாம் தரையில் பொருத்தினா. அடுத்து அதே மாதிரி ஹேண்ட் ஃபீடு மற்றும் ஆட்டோமேட்டிக் ஃபீடு 2 ஃபீடும் கொடுத்து நம்ம இதில் ட்ரில் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேபிளை எப்படி வேணுனாலும் நகர்த்தி வெவ்வேறு அளவுள்ள ஒர்க் பீஸை இதில் ட்ரில் பண்ண முடியும். அடுத்து வெவ்வேறு ஸ்பிண்டில் ஸ்பீடில் ட்ரில்லிங் செய்யலாம். ஸ்பிண்டிலோட வேகத்தை வெவ்வேறு வகையாக மாற்றி அமைச்சும் நம்மளால் இதில் ட்ரில்லிங் செய்ய முடியும். அடுத்து பெரிய வெயிட்டான ஜாப்லையும் நம்மளால் இந்த மிஷினை வச்சு ட்ரில்லிங் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ், நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதிகமாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய எளிய வகை ட்ரில்லிங் மிஷினானது ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் என்று அழைக்கப்படுது. ஸோ இது பார்த்தோம்னா பெரியதாகவும் கடினமாகவும் இல்லை பனிப்பொருளை நிலையாக வச்சுட்டு ஸ்பிண்டில் ஹெட்டை எந்த இடத்துக்கு வேணுனாலும் ரொட்டேட் பண்ணலாம். சுற்றி துல்லியமாகவும் விரைவாகவும் எளிதாகவும் துளையிட இது பயன்படுகிறது. இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் நமக்கு எல்லா வகையான ஆப்ரேஷன்ஸையும் எந்த விதமான அளவுகள்லையும் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம், அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ், முதல்ல ஸ்ட்ராங் பேஸ் கீழ் பக்கத்தில். ஸோ இது பாக்ஸ் ஷேப்பில் மேல்புறத்தில் ஒர்க் பீஸை பிடிக்கிறதுக்காக டீ ஸ்லாட் வெட்டப்பட்ட கேஸ்ட் அயனால் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதோட ஒரு முனையில் காலம், நமக்கு ஒரு ஓரத்தில் காலமானது அமைக்கப்பட்டிருக்கும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பக்கவாட்டில் பொருத்தப்பட்டுள்ள காலம். ஸோ இந்த காலம்ன்றது பேஸ் மேலே வெர்டிக்கலாக பொருத்தப்பட்டிருக்கிற ஒரு ரேடியல் ஆமை தாங்கி பிடிச்சிருக்கிற அமைப்பு. ஸோ இந்த ரேடியல் ஆம் அப்படின்றது முன்னோக்கி நீட்டி இருக்கக்கூடிய அந்த கை மாதிரி இருக்குல்ல, அதுதான். ஸோ அந்த ஆம் வந்து மேலும் கீழும் நகரும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கும். காலத்தோட மேல் பகுதியில் எலக்ட்ரிக் மோட்டாரானது பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த மோட்டார் ரேடியல் ஆமானது எலிவேட்டிங் ஸ்க்ரூ மூலமாக மோட்டாரால் மேலும் கீழும் நகருது. ஓகே. ஸோ இது வந்து இந்த காலத்தில் நமக்கு பொருத்தப்பட்டுள்ள அமைப்பு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரேடியல் ஆம் காலத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். இதில் ட்ரில் ஹெட் நகர்றதுக்காக ஹரிஜாண்டலாக கைட்வேஸ் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ ரேடியல் ஆமை காலத்தில் மேலும் கீழும் நகர்த்தவும் தேவையான கோண அளவில் நம்மளால் ரொட்டேட் பண்ணவும் முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரில் ஹெட். ஸோ ட்ரில் ஹெட்டுன்றது ரேடியல் ஆம் மேலே இருக்கும். ஸோ இதில் உள்ள மோட்டாரு ட்ரில் ஸ்பிண்டில் இயக்குது. இதில் உள்ள கியர் பாக்ஸ் மூலம் நம்ம பல்வேறு வகையான ஸ்பீடு மற்றும் ஃபீடை பெற முடியும். ட்ரில் ஹெட்டை ரேடியல் ஆமில் உள்ள கைட்வேல நம்ம ஈஸியாக நகர்த்தலாம், முன்னும் பின்னும் நகர்த்தலாம். ட்ரில்லை மேலும் கீழும் நகர்த்துறதுக்கு ஆர்ம் மூலம் ட்ரில் ஹெட்டை நீல வாக்கில் நகர்த்துறது, காலத்தில் ரேடியலாமல் வெவ்வேறு கோணத்தில் நகர்த்துறது, இந்த மாதிரி 3 மூமெண்ட்டும் இதில் கொடுத்து நம்மளால் ஈஸியாக எந்தவித கோண அளவுகளையும் எளிதாக ட்ரில்லிங் செய்ய முடியும். ஸோ இது
நமக்கு ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் அனைத்து இடங்களிலும் அதிகமாக எல்லோராலும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மிஷின் அப்படின்னா கேங் ட்ரில்லிங் மிஷின். ஸோ அதுலேயே நேம் பாருங்கள், கேங் என்ன சொல்லுவோம் நம்ம, குரூப்பு, கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரில்லிங் மிஷின் சேர்ந்து அமைந்த ஒரு அமைப்பு வந்து கேங் ட்ரில்லிங் மிஷின். பல்வேறு வகையான ட்ரில்லிங் ஆப்ரேஷன்களை ஒரே நேரத்தில் செய்ய பல்வேறு ட்ரில்லிங் மிஷின்களை ஒரே தொகுப்பாக வச்சு இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு கேங் ட்ரில்லிங் மிஷின் சொல்லி சொல்கிறோம். இது நீளமான டேபிள் அல்லது பேஸை கொண்டு அது மேலே பொருத்தப்பட்டிருக்கும். இதில் ஒவ்வொரு மிஷினும் தனித்தனி மோட்டார் மூலம் இயங்குது. எனவே நம்மளோட தேவைக்கேற்ப ஒவ்வொரு மிஷின்லையும் ஒவ்வொரு ஸ்பீடும் ஒவ்வொரு ஃபீடும் நம்மளால் ஈஸியாக மாற்றி அமைக்க முடியும். ஏராளமான எண்ணிக்கையில் ஒரே மாதிரியான ஜாபில் ட்ரில்லிங்கு, ரீமிங்கு, கவுண்ட்ரு போரிங் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வேலையும் வரிசையாக தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்பெண்டில்லையும் நம்ம இதில் வெவ்வேறு வகையான டூலை மாட்டி வெவ்வேறு வகையான ஆப்ரேஷனை எளிதாக நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த கேங் ட்ரில்லிங் மிஷின் 4 இது காட்டியிருக்கா. ஸோ 4 ஸ்பெண்டில் இருக்குது அப்படின்னா ஒன்றில் வந்து ட்ரில்லிங் மிஷின் ட்ரில்லிங் டூல், இன்னொன்றில் போரிங் டூல், இன்னொன்றில் ரீமிங் டூல், இன்னொன்றில் கவுண்ட்ரு சிங்கிங் அல்லது கவுண்ட்ரு போரிங் டூல். இந்த மாதிரி வெவ்வேறு வகையான டூலை மாற்றி ஒரே நேரத்தில் இந்த 4 ட்ரில்லிங் மிஷினில் வெவ்வேறு வகையான ஆப்ரேஷன்களை நம்மளால் செய்ய முடியும். அதுதான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மெஷின் வந்து அருகே இருக்கிறதுனால ஒர்க் பீஸை ஹேண்ட்லிங் செய்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் உற்பத்தி நேரம் நமக்கு வந்து குறையுது. ஒரே மாதிரியான பொருளை ஏராளமான அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான கேங் ட்ரில்லிங் மிஷினானது பயன்படுத்தப்படுது. ஸோ அதிகமான உற்பத்தி பொருட்களை வந்து ஒரே மாதிரியான நமக்கு ஆப்ரேஷன்களில் உற்பத்தி பண்ணணும்னா அந்த மாதிரி இடங்களில் இந்த கேங் ட்ரில்லிங் மிஷினானது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின். ஸோ மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒர்க் பீஸில் ஒரே மாதிரியான அளவுள்ள துளைகளை போடக்கூடிய வகையில் பல ஸ்மால் ஸ்பிண்டில் சின்ன ஸ்பிண்டில்களை கொண்ட மெஷினுக்கு மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷினில் ஸ்பிண்டில்கள் எல்லாமே ஒரே ஒரு மோட்டார் மூலமாக ஒரே வேகத்தில் ஒரே மெயின் ஸ்பிண்டில் மூலம் இயக்கப்படுது. ஸோ இதில் ஃபீடானது டேபிளை மேல் நோக்கி நகர்த்தி மூலமாக அல்லது ஸ்பிண்டில் ஹெட்டை கீழ் நோக்கி நகர்த்துவதன் மூலமாக நமக்கு இங்கே கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ அப்போ மல்டி ஸ்பிண்டில், அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தது கேங் ட்ரில்லிங் மிஷின். அந்த கேங் ட்ரில்லிங் மிஷினில் வெவ்வேறு வகையான ஸ்பிண்டில், அந்த பக்கத்தில் வெவ்வேறு வரிசையாக 3-4 ட்ரில்லிங் மிஷின் இருக்கும். வெவ்வேறு மோட்டாரில் இயக்கப்படும், வெவ்வேறு ஸ்பீடில் இயக்கலாம், அதே நேரத்தில் வெவ்வேறு வகையான ஆப்ரேஷனும் செய்யலாம். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா எல்லா ஸ்பிண்டிலும் ஒரே கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ஒரு மோட்டாரில் அந்த ஸ்பிண்டில் சுற்றும் போது எல்லா ஸ்பிண்டிலும் ஒரே நேரத்தில் சுற்றும். அப்போ ஒரே ஆப்ரேஷனை நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி கோல் வந்து ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட துளை நம்மளால் இதில் இட முடியும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் மெயினாக நமக்கு என்ன அப்படின்னா, மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு இது ஏற்றது. 2வது ப்ரொடக்ஷன் ரேட் வந்து அதிகரிக்குது. 3வது ஒரே மாதிரியான ஆப்ரேஷனுக்கு இது ஏற்றது. ஸோ இது எல்லாம் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வெவ்வேறு வகையான ட்ரில்லிங் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின். அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு மிஷினை வாங்க போகிறோன்னா அதில் என்னென்ன எப்படின்னு பார்ப்போம். ரைட்டாக, இப்போ நம்ம வண்டி வாங்க போகிறோன்னா வண்டி எப்படி ஓடும், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும், அதுக்கு எப்படி வாரண்ட்டி எப்படி இருக்குது, அது எவ்வளோ நமக்கு என்ன எதுன்றதில் பார்ப்போம்ல. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரில்லிங் மிஷின் வாங்குகிறோம்னா அதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது டைப் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின். இந்த ட்ரில்லிங் மிஷினானது எந்த வகையை சேர்ந்தது, எந்த மாதிரி மாடல் அப்படின்றது. 2வது மேக்ஸிமம் ட்ரில் டயாமீட்டர், அந்த ட்ரில்லோட டயாமீட்டர் எவ்வளோ அதிகமான டயாமீட்டர் விட்டமுள்ள துளையை நம்மளால் இதை பயன்படுத்தி உருவாக்க முடியும் அப்படின்றது. அடுத்து மேக்ஸிமம் ஒர்க் பீஸ் சைஸ், எந்த அளவுள்ள ஒர்க் பீஸ், மேக்ஸிமம் அளவு அந்த ஒர்க் பீஸ், இந்த மிஷினில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் பீஸோட அதிகபட்ச அளவு எவ்வளவு. அடுத்து ஸ்பிண்டில் நகரக்கூடிய அதிகபட்ச தூரம் எவ்வளவு அப்படின்றது. ஸ்பிண்டில் மூவ் ஆகக்கூடிய தூரம், அதாவது மேலேருந்து கீழ் நோக்கி இறங்குதில்ல, அப்போ அந்த தூரத்தை பொறுத்து தான் துளையோட ஆழம் நமக்கு இருக்கும். அடுத்து மோட்டார் பவர். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டரோட பவர் கெப்பாசிட்டி எவ்வளோ, 1 ஹெச்பியா, 1.5 ஹெச்பியா, 2 ஹெச்பியா, 3 ஹெச்பியா. ஸோ இந்த மாதிரி நம்ம மோட்டர் கெப்பாசிட்டி அதில் கொண்டு வரும். ஸோ அடுத்து ஃப்ளோர் ஸ்பேஸ் அப்படின்றது இடம், எவ்வளோ இடத்தை இது அடைச்சிக்கும், இதோட சைஸ் எவ்வளோ இருக்கும், நிறைய இடம் வேணுமா இதுக்கு, இல்லை குறைவான இடம் போதுமா அப்படின்றது. ஸோ இது எல்லாம் நமக்கு ஸ்பெசிஃபிகேஷனாக ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது எப்படி நமக்கு இந்த
லேத் மிஷின் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது. ஒர்க் பீஸ் ஆனது டேபிள் அல்லது மிஷின் பேஸில் வச்சு ட்ரில் செய்யப்படுது. ஸோ ஸ்பிண்டிலானது குயிலுக்குள் பேரிங் உதவியால் தாங்கப்பட்டிருக்கும். அந்த குயில்னு சொல்கிறது உள்ள அந்த இதில் நமக்கு உள்ள ஸ்பிண்டிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி. இதனால் ஸ்பிண்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த குயில் உடன் சேர்ந்து அதை மேலும் கீழும் நகர்த்தலாம். ஸ்பிண்டில் மேல் முனையில் உள்ள நீண்ட கீவேல நகருமாறு ஒரு பெவல் கியரானது பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ இதனால் ஸ்பிண்டில் மேலும் கீழும் நகரும்போது பெவல் கியர் அதே இடத்துலேருந்து சுழற்சி இயக்கத்தை ஸ்பிண்டிலுக்கு கடத்துது. ஓகே, ஸோ அதான் படத்தில் காட்டியிருக்கு. ட்ரில்லிங் ஆப்ரேஷன் கீழே இருக்குது ஒர்க் பீஸு, மேலே இருக்குது ட்ரில்லிங் டூல், உள்ள ட்ரில்லு இறங்குற மாதிரி நமக்கு காட்டப்பட்டிருக்கு. ஸ்பிண்டிலோட கீழ் முனையில் உள்ள மோர் ஸ்டேப்பரில் ட்ரில்லை நேரடியாகவோ அல்லது ஸ்லீவ் உதவியாலோ நம்மளால் பொருத்த முடியும். ஸோ அந்த மாதிரி பொருத்துறதுனால டேப்பரோட துளையின் முடிவில் உள்ள ஸ்லாட்டில் டேப்பர் டேங்க்கு சரியான முறையில் பொழுந்துறதுனால பாசிட்டிவ் ட்ரைவ் இதுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ ஸ்பிண்டில் மூலமாக பவரானது டூலுக்கு கடத்தப்பட்டு அதன் மூலமாக அந்த டூலு ரொட்டேட் ஆகுது. துளைய வேண்டிய ஒர்க் பீஸோட மீளை ட்ரில்லோட முனையை வச்சு நம்ம ஸ்பிண்டில் கையினால் அல்லது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கொடுத்து தேவையான அளவு நம்ம துளையை உண்டாக்கலாம். ஸோ ஸ்பிண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் மேலே இருக்கிற ஹேண்டிலை பொறுத்து நம்ம ஃபீட் மூமெண்ட் கையினால் நம்ம கொடுத்தோம்னா கீழ் நோக்கி அழுத்தும் பொழுது எவ்வளோ அளவு துளை வேணுமோ அந்த அளவு துளையை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம துளையை உருவாக்கக்கூடிய செயல்முறை தான் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் ஹோல்டிங் ட்ரில் பிட். ஸோ ட்ரில் பிட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிட்டு காட்டியிருக்கா படத்தில். ஸோ இதுதான் ட்ரில் பிட்டுன்றது. ஸோ இந்த ட்ரில் பிட்டை ஸ்பிண்டிலில் நம்ம மாட்டணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பிண்டிலில் மாட்டினே நம்ம இதில் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரில் பிட்டை மாற்றுறதுக்காக நம்ம அதான் ஹோல்டிங்னா பிடிக்கிறதுக்காக, மாட்டி அதை பிடிக்கிறதுக்காக எந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 4 வகையாக நம்ம பொறுத்துகிறோம். ஸோ முதல் வகை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரில் சக். ஸோ இந்த ட்ரில் சக் அப்படின்றது ஸோ 4 பக்கமும் நமக்கு அந்த சக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணோம்னா அந்த 4 பக்கமும் அது நகரக்கூடிய பாகங்களானது இருக்கும். ஸோ அது மையப்பகுதியில் நம்ம டூலை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது அந்த சக்கில் அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ரைட்டா? அப்படி இல்லைனா மேலே கீ வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். 2வது ஸ்லீவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. 3வது சாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் 4வது ஃபிட்டிங் டைரக்ட்லி இன் த ஸ்பிண்டில். ஸோ அப்போ இந்த 4 வகையான மெத்தடை பயன்படுத்தி நம்மளால் என்ன பண்ண முடியும், டூலை நம்ம பொருத்த முடியும். அதாவது ஸோ முதல்ல ட்ரில் செக்குன்றது ஸ்லீவு சாக்கெட்டு மூலம் டேப்பர் சாங்கை ட்ரில் பிட்டில் மட்டும்தான் நம்மளால் பிடிக்க முடியும். சுமார் 13 mm விட்டமுள்ள பேரலல் சாங்க் ட்ரில் பிட்டை பிடிக்க ட்ரில் செக்கானது பயன்படுகிறது. பொதுவாக ட்ரில் செக் நமக்கு 3 ஜாக்கள் அதில் இருக்கும். அந்த ஜாகை பின்புறம் உள்ள த்ரெட்டோட உதவியால் ரிங் நட்டோட இணைஞ்சிருக்கும். வெளிப்புறம் பெவல் டீத் உள்ள ஸ்லீவோட ஒரு ரிங் நட்டு இதில் இருக்கும். ஸ்லீவை நம்ம சுற்றணும் அப்படின்னா ரிங் நட்டு சுழன்று ஜாக்கள் அதன் மையத்தை நோக்கி நகரும். ஸோ அந்த மாதிரி ஜாக்களுக்கு இடையில் வைக்கப்பட்டு ட்ரில் பிட்டை நம்மளால் இறுக்கி பிடிக்க முடியுது. இந்த பெவல் டெத்தோட கீயை ஸ்லீவில் உள்ள பெவல் டெத்தோட இணைச்சி சுற்றுனா ஸ்லீவும் சேர்ந்து சுற்றும். 2வது ஸ்லீவ். ஸ்பிண்டிலில் உள்ள டேப்பர் ஹோலை விட சிறிய அளவுள்ள டேப்பர் சாங்க் ட்ரில் பிட்டை பொறுத்துறதுக்கு ஸ்லீவானது நமக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ ஸ்லீவோட வெளிப்பக்கம் ஸ்பிண்டிலில் உள்ள டேப்பர் ஹோலில் பொருத்தப்பட்டிருக்கும். உட்பாகத்தில் ட்ரில் பிட்டானது டேங்கில் நம்ம பொருத்தப்பட்டிருக்கும். அதாவது ட்ரில் பிட்டோட டேங்கு உட்பக்கத்தில் பொருத்தப்படும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாக்கெட். ஸ்பிண்டிலில் உள்ள டேப்பர் ஹோலை விட பெரிய அளவுள்ள டேப்பர் சாங்கை ட்ரில் பிட்டை பொறுத்துறதுக்கு நமக்கு சாக்கெட்டானது நார்மலாக பயன்படுத்தப்படுது. சாக்கெட்டோட உட்புறத்தில் ட்ரில் பிட்டு பொருத்தப்பட்டு நமக்கு இதான் பார்த்திங்கன்னா ட்ரில் சக்கு முதல்ல இருக்கிறது, 2வது இருக்கிறது ஸ்லீவு, 3வது இருக்கிறது சாக்கெட். ஸோ சாக்கெட்டோட உட்புறத்தில் ட்ரில் பிட்டு பொருத்தப்பட்டு சாக்கெட்டின் வெளிப்புறம் ஸ்பிண்டிலோட டேப்பர் ஹோலில் நம்மளால் பொருத்தப்படுது. ஓகே, ஸோ அப்போ முதல்ல இருக்குது ட்ரில் சக்கு, 2வது இருக்கிறது ஸ்லீவு, 3வது இருக்கிறது சாக்கெட். ஸோ 4வது நமக்கு ஃபிட்டிங் டைரக்ட்லி இன் த ஸ்பிண்டில். அதாவது ஸ்பிண்டிலோட முனையில் உட்பக்கமாக மோர் ஸ்டேப்பர் துளை இருக்கும். அதில் நேரடியாக ட்ரில் பிட்டை நம்ம டேக்கர் சாங்கை வச்சு அப்படியே அடித்து ஏற்றும் போது அது அதில் மாட்டிக்குது. ஸோ டேப்பர் ஹோலில் உள்ள ஃப்ரிக்ஷன் காரணமாக கீழே விழாமல் டைட்டாக ட்ரில் பிட்டானது பிடிக்கப்படுது. ஸ்பிண்டிலோட உட்பக்கத்தில் உள்ள ஸ்லாட்டில் ட்ரில் பிட்டோட டேங்க் பாகம் பிடிப்பாக பொருத்தி இருக்கிறதுனால சுழலும் விசை அதுக்கு கிடைக்கிது.
ஸோ ட்ரில்லை பயன்படுத்தி ஸ்பிண்டிலில் உள்ள துளை வழியாக லேசாக தட்டி நம்ம அந்த ட்ரிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தட்டுறதுக்கு ஒரு பிளேன் மாதிரி அந்த ட்ரிஃப்ட்டை பயன்படுத்தி ஸ்பிண்டிலில் உள்ள துளை வழியாக லேசாக தட்டி ட்ரில் பிட்டை ஈஸியாக நம்மளால் வெளியே எடுக்க முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு மெத்தட்ஸ் ஆஃப் ஹோல்டிங் ட்ரில் பிட் அப்படின்றதில் நமக்கு இருக்குது. ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கோ. அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.